வாகர்தாயிவ சம்பிருத்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 14ஆம் நாள் 27/4/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் ஆசிரியர்கள் குருவானவர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று பானுவாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை. சூரிய பகவானை வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறந்த நாள். அது மட்டுமல்ல, இன்றைய தினம் பிதர்களை வேண்டி தர்ப்பணங்கள் செய்வதற்கு சிரார்த்தங்கள் செய்வதற்கு ஒரு சிறந்த நாள் அமாவாசை. சித்திரை மாதத்து அமாவாசை. ஒவ்வொரு மாதங்கள் தோறும் இந்த அமாவாசை திதி வந்து கொண்டிருக்கும். அந்த அமாவாசையிலே மறைந்த பெற்றோர்கள், அப்பா அல்லது அம்மா இல்லாதவர்கள், அவர்களை வேண்டி விரதம் இருக்க வேண்டும். இது நாம் பொதுவாக அப்பா அம்மாவுக்கு விரதம் இருக்கிறதுனால் ஆடி அமாவாசை மட்டும்தான் எல்லாம் இருந்து கொள்வார். ஒவ்வொரு மாதங்கள் தோறும் அமாவாசையிலே பெற்றோரை இழந்தவர்கள் பெற்றோரை எண்ணி விரதம் இருக்க வேண்டிய ஒரு சிறந்த நாள் இந்த அமாவாசை திதி. இந்த அமாவாசையிலே அப்பா அம்மா இல்லாதவர்கள் விரதமாக இருக்க வேண்டும், தர்ப்பணங்கள் செய்ய வேண்டும், மோட்ச தீபங்கள் ஏற்ற வேண்டும். நாம் இந்த பூமிக்கு வருவதற்கு மூல காரணமாக இருந்த தாய் தந்தையர்கள் அவர்கள் இல்லாத காலத்தில் இந்த மாதத்தில் ஒரு நாள் அமாவாசை என்றாவது அவர்களை நினைத்து பிரார்த்தனை செய்து முடிந்தவர்கள் யாருக்காவது 4 பேருக்கு உணவு கொடுக்கக்கூடியவர்கள் உணவை கொடுக்கலாம். அல்லது ஒரு வஸ்திரத்தை, ஒரு வேஷ்டியை, அப்பா வயதிலே ஒரு ஏழைகளுக்கு வேஷ்டியை கொடுக்கலாம். அம்மா வயதிலே உள்ள ஒரு வயதானவருக்கு, ஒரு தாய்க்கு ஒரு சேலையை கொடுக்கலாம். நமக்கு அது முடிந்தால் அவற்றை கொடுக்கலாம். எது முடியாவிட்டாலும் தர்ப்பணங்கள் கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு மாதங்களும் பெற்றோர்களை வேண்டி தர்ப்பணம் செய்கின்ற குடும்பத்திலே சந்தோஷம், ஆனந்தம், மகிழ்ச்சி நிறைந்து கொண்டிருக்குமாம். அந்த பெற்றோர்களுடைய ஆசி கிடைக்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடிய வகையில் அமைந்திருப்பது. எனவே இன்று ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். காலையிலே சூரியன் உதிக்கின்ற பொழுது சூரிய நமஸ்காரம் செய்கின்றவர்களுக்கும் எல்லா விதமான தோஷங்கள் நம்மை விட்டு விலகிவிடும். அதேபோல் வருகின்ற புதன்கிழமை 30/4/2025 அன்றைய நாள் அக்ஷய திருதியை என்று சொல்லப்படுகின்ற நாள். இன்று அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை, திங்கள் பிரதமை, செவ்வாய் துதியை, புதன் திருத்தியை. இந்த அமாவாசை 3ஆவது நாள் வருகின்ற திருத்தியை, இதனை சித்திரை மாதத்து திருதியை அக்ஷய திருதியை என்று போற்றப்படுவது. அக்ஷயம் என்றால் குறைவு இல்லாதது. அந்த அக்ஷய திருதியை நாளிலே நாம் தானங்கள் கொடுக்க வேண்டும். உப்பு மிகவும் எல்லோருக்கும் முடிந்த ஒரு பொருள், எல்லோராலும் எளிதாக வாங்கக்கூடிய பொருள் உப்பு. ஒரு 10 பேருக்கு உப்பை வாங்கி தானமாக கொடுக்கலாம். தயிர் வாங்கி தானமாக கொடுக்கலாம். வெள்ளை பச்சையரிசி வாங்கி தானமாக கொடுக்கலாம். எதை நாம் வாங்கினாலும் தானம் கொடுக்க வேண்டும். வெறுமனே தங்கம் வாங்க வேண்டும் என்ற ஒரு புதிய இப்போது கொஞ்சம் காலமாக ஒரு கலாச்சாரம். அக்ஷய திதி என்றால் தங்கம் வாங்க வேண்டும். தங்கம் வாங்க முடிந்தவர்கள் வாங்குங்கள்.
வாங்கியது இல்லாதவருக்கு ஒருவருக்கு தானமாகவும் கொடுக்க வேண்டும். வாங்கி பூட்டி வைத்தால் தங்கம் நிறையாது. வாங்கினதை தானமாக கொடுத்தால் தான் வளரும். எனவே இந்த அக்ஷய திருதியை நாள் வருகின்ற புதன்கிழமை தான தர்மம் செய்வதற்கு சிறந்த நாள். மறைந்த பெற்றோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு சிறந்த நாள். பெற்றோர்களை எண்ணி யாராவது வயது முதிர்ந்தவர்களுக்கு தானம் கொடுப்பதற்கு ஒரு சிறந்த நாள் என்ற நல்ல சிந்தனையோடு நாமும் இந்த அமாவாசையிலே அப்பா அம்மா இல்லாதவர்கள் விரதமிருந்து இறை வழிபாட்டில் ஈடுபட்டு இறையருளையும் பெற்று மண்ணில் நல்லவன் நம்பாள டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருகுலத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பின் அருளும் மகிழ்வும் உங்கள் அனைவரோடும் தங்குவதாக. ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பின் தரிசனங்கள் பற்றி கூறுகின்ற நற்செய்தியாளர்களில் புனித யோவான் ஒரு தனித்துவமான செய்தியை அழகுற அமைத்து வைத்திருக்கின்றார். தன்னுடைய நற்செய்தியினுடைய இறுதி கட்டமாக எதற்காக நற்செய்தியை எழுதினாரோ அந்த நற்செய்தியினுடைய நிறைவாக, அந்த நோக்கத்தினுடைய முழுமை பெறுகின்ற ஒரு நிகழ்வாக அதை வடித்து வைத்திருக்கின்றார். என்னவென்றால், இந்த 12 சீடர்களுள் தோமா என்று அழைக்கப்படுகின்ற சீடர், அவர் எப்பொழுதும் தன்னுடைய புத்தியினாலே, தன்னுடைய அறிவினாலே உண்மையை அறிய விரும்புகின்ற ஒரு மனிதன், எப்பொழுதும் விளக்கம் கேட்கின்றவர். கிறிஸ்தவ சமயம் எல்லைகளை கடந்து கிரேக்க மண்ணுக்கு, கிரேக்க மொழி பேசுகின்றவர்களுடைய நாடுக்கு செல்லுகின்ற பொழுது அந்த கிரேக்கர்கள் மெய்யியலாளருடைய சிந்தனையினாலே பாதிக்கப்பட்டு அந்த மெய்யியலாளருடைய சிந்தனையிலே வளர்ந்தவர்கள், கேள்வி கேட்கின்றவர்கள். இந்த உலகத்தினுடைய உண்மை, கடவுள், உலகம், மனிதன் என்று சொல்லி சிந்திக்கின்ற பொழுது தங்களுடைய கூர்மையான அறிவினால், மெய்யியல் விவாதங்களினாலே உண்மையை நிரூபிக்கின்ற அந்த சமூகத்தினுடைய பின்புலத்திலே அவர்களுடைய பிரதிநிதியாக இங்கு தோமா என்கின்ற சீடர், இயேசு உண்மையாகவே உயிர்த்திருந்தால் நான் அவருடைய கரங்களிலே இருக்கின்ற ஆணிகளால் ஏற்பட்ட அந்த தழும்பை, அல்லது விழாவிலே குத்தப்பட்டவர் அந்த விழாவிலே இருக்கின்ற அந்த காயத்தினுடைய தழும்பை என்னுடைய கரத்தினால் தொட்டு நான் அது உண்மை என்று கண்டாலொழிய நம்ப மாட்டேன் என்று சொல்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இயேசு தோமாவை சந்தித்து சீடர்களோடு ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்று சொல்லுகின்றார். இதோ என்னுடைய கரங்கள், இதோ என்னுடைய விழா, நீ தொட்டு பார் என்று சொல்லுகின்ற அளவிற்கு இந்த தோமாவை இயேசு அவருக்கு ஒரு சவால் விடுகின்றார். ஆனால் தோமா அவரை தொட்டதும் இல்லை. அவருடைய அந்த இயேசுவினுடைய பிரசன்னத்திலே, இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு நாடகம் என்கின்ற அந்த காட்சியிலே இறுதி காட்சியாக, முடிவு காட்சியாக, அந்த காட்சியினுடைய திரை மூடப்போகின்ற அந்த வேளையிலே என் ஆண்டவரே, என் கடவுளை என்று அவர் வணங்குகின்றார். இயேசுவை என் ஆண்டவரே, என் கடவுளே என்று சொன்னதற்கு அப்பால் இந்த நற்செய்தி எங்களிடம் இருந்து எதிர்பார்ப்பதற்கு ஒன்றுமில்லை. என்னுடைய வாழ்விலே நான் ஆண்டவர் இயேசுவை பார்த்து நீரே என் கடவுள், நீரே என் ஆண்டவர் என்று உள்ளத்தின் ஆழத்திலே இருந்து நான் எடுத்துரைப்பேன் என்று சொன்னால் அதுதான் விசுவாச உச்சாரணம், நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு, என்னுடைய வாழ்க்கையினுடைய இலக்கு அதுதான். அதனாலே இந்த தோமா எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் அன்றாடம் எழுகின்ற சந்தேகங்களுக்கு அவர் பதில் அளிக்கின்றதாக,
ஆண்டவரை நம்புங்கள் என்று சொல்லி தருகின்றார். இந்த இறைவனை நாங்கள் முழுமையாக நம்பினால் எங்களை நம்புவோம், அடுத்திருப்பவர்களை நம்புவோம், இந்த உலகத்தை நம்புவோம். இந்த நம்பிக்கையினுடைய அந்த விருட்சத்திலே ஏராளமான வாழ்வின் மகிழ்ச்சி பூக்கள் பிறக்கும். அத்தகைய மகிழ்ச்சியான உணர்வை, மகிழ்ச்சியான அனுபவத்தை, மகிழ்ச்சியான வாழ்வை இறைவன் மீது நாங்கள் வைத்திருக்கின்ற அன்பினால் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உங்கள் அனைவருக்கும் அருள் கூறுவாராக. ஆமேன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்தில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ நஷ்ஹது அன்ன ஸய்யிதனா வ நபிய்யினா வ மௌலானா முஹம்மதின் அப்துஹு வ ரசூலுஹு வ क़ால அன்-நபிய்யு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலபுல் இல்மி ஃபரீதத்தன் அலா குல்லி முஸ்லிம் ஸதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த நேயர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கல்வியை தேடி கற்றுக்கொள்வது கடமையான ஒன்று என்று கூறினார். பொதுவாக இந்த ஹதீஸை வைத்து நாங்கள் நோக்கும்போது மார்க்க கல்வி என்பது முக்கியத்துவமான ஒரு இடத்தை பெறுகின்றது. ஏன்? இறைவனால் வழங்கப்பட்ட மார்க்கத்தை விளங்கிக் கொள்கின்ற ஒரு பண்பு, ஒரு தேட்டம், ஒரு தேடல் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் வர வேண்டும் என்பதுதான் இந்த ஹதீஸுடைய நோக்கமாக இருக்கின்றது. இந்த பொன்மொழி கூறுவது என்ன? வாழ்வின் நோக்கத்தை அறிந்து கொள்ளக்கூடிய கல்வியை தேடுவது ஒவ்வொரு மனிதன் மீது கடமை. வாழ்வின் நோக்கம் என்ன? படைத்த இறைவனை திருப்திப்படுத்தி வாழ்வதுதான் வாழ்வின் நோக்கமாக இருக்கின்றது. ஒரு பிள்ளையுடைய நோக்கம் என்ன? பெற்றோருடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்வதுதான் பிள்ளையுடைய நோக்கம். பிள்ளை என்று சொன்னால் என்ன? தன்னுடைய தேவையை தான் சுயமாக பூர்த்தி செய்யும் காலம் வரை பெற்றோரில் தங்கியிருப்பதுதான் பிள்ளை. எனவே அந்த நேரத்திலே பிள்ளையுடைய டியூட்டி, பொறுப்பு என்ன? பெற்றோருடைய பொறுப்புகளை, கடமைகளை நிறைவேற்றுவது, அவர்களை திருப்திப்படுத்துவது, அவர்களுடைய பொருத்தத்தை பெறுவது. இந்த வாழ்வு அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்டது. எனவே அல்லாஹ்வின் கட்டளைகளை நிலைநாட்டுவதுதான் அல்லாஹ்வினுடைய அடியார்களாகிய எங்களுடைய செயல்களாக இருக்கின்றது. எனவே அவனுடைய கட்டளைகளை விளங்குவதற்கு நாங்கள் நேரம் எடுப்பது, நாங்கள் அதனை தேடி பெற்றுக்கொள்வது, அல் குர்ஆனுடைய அறிவை பெற்றுக்கொள்வது, அல் ஹதீஸுடைய பொன்மொழிகளுடைய விளக்கங்களை, நல்லது, கெட்டது, ஹராமானது, ஹலாலானது போன்ற பல விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு மார்க்க அறிவின் முக்கியத்துவத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். அதே போன்று இந்த ஹதீஸுக்கு விளக்கம் கூறுகின்ற அறிஞர்கள் உலகின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய எந்தெந்த விடயங்களெல்லாம் படிப்பாக, கல்வியாக, அறிவாக இருக்கின்றதோ அதனையும் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதனையும் விளங்கிக் கொள்ள வேண்டும், அதனையும் இஸ்லாம் காட்டித்தந்த முறைப்படி நாங்கள் அதனுடைய வரையறைகளை பேணி கற்றுக்கொள்வதுதான் இந்த அறிவு பூரணமாகுவதற்குரிய ஒரு அடிப்படையாக இருக்கின்றது. தொழில் எவ்வாறு செய்ய வேண்டும், அதிலே எவ்வாறு ஹலால் ஹராம் பேண வேண்டும், ஹலால் ஹராமை படிக்க வேண்டும், அதன் பிறகு தொழிலுடைய துறைகளை படிக்க வேண்டும். அப்போதுதான் இவர் ஹலாலான, நேர்மையான, சுத்தமான தொழிலை செய்யக்கூடியவராக மாறுவார். ஒரு ஜொப், உத்தியோகம் செய்ய வேண்டும், மருத்துவம் படிக்க வேண்டும், பொறியியல் படிக்க வேண்டும், சட்டம் படிக்க வேண்டும். இது உலகத்துடைய தேவையை நிறைவேற்றக்கூடிய ஒரு படிப்பாக இருக்கின்றது. அதிலே எப்படி அல்லாஹ்வை திருப்திப்படுத்தலாம் என்று மார்க்க கல்வியை படிக்க வேண்டும், அதன் பின்னால் இதை படிக்க வேண்டும். அப்போது வாழ்வு பூரணமானதாக மாறும். எவர் மார்க்கத்தை விட்டுவிட்டு இந்த தனி கல்வித்துறையிலே மட்டும் செலவழித்து கொண்டிருப்பாரோ அவர் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் குறைபாடு செய்து விடுவார். எவர் உலக நடைமுறைகளை விளங்காத அறிவை விடுத்துவிட்டு அல்லாஹுவை திருப்திப்படுத்தக்கூடிய விடயங்களை மாத்திரம் செய்து கொண்டிருந்தால் அவர் அடியார்களுடைய கடமைகளில் தவறுவிடக்கூடியவராக மாறிவிடுவார். எனவே இந்த நடுநிலை போக்கை நாங்கள் கொண்டு வந்து எல்லா அறிவுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து பேணுதலாக அல் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தால் அல்லாஹு தஆலா எங்களுக்கு பல விடயங்களை அவனுடைய புறத்திலிருந்து
அருளுவான் நிச்சயமாக. எனவே இந்த விடயங்களை வாழ்வில் எடுத்து நடப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.